விஜய் தான் பெட்டரா பதிலடி கொடுத்த ஜோதிகா. சூர்யா ஜோதிகா கப்பலுக்கு தமிழ் சினிமாவுல தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஜோதிகா அப்பவும் இப்பவும் நடிகர் சூர்யாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்களா ஜோதிகா தமிழ் திரைப்படங்கள் நடிக்கலனாலும் ஹிந்தி மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ்ல அவங்க தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நடிகை ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒர்க் அவுட் வீடியோஸ் அண்ட் போட்டோ ஷூட்ஸ்னு தினசரி பல பதிவுகளை போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஜோதிகா அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸ 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த போட்டோக்கு கீழே ஒரு ரசிகர் உங்க ஹஸ்பண்டை விட விஜய் தான் பெட்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி அந்த நபர் சொன்ன கமெண்ட்டுக்கு ஜோதிகா அவர்கள் நக்கலா சிரிக்கிற மாதிரியான ஒரு லாஃபிங் எமோஜிய ரிப்ளை பண்ணிருந்தாங்க. இத பார்த்த அந்த நபர் சாரி ஜோதிகா மேம், சூர்யா சார்னு ரிப்ளை கமெண்ட் போட்டிருந்தாரு. அதன் பிறகு அந்த நபரை சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே திட்டினதுனால அவர் அந்த கமெண்ட்டை மொத்தமா டெலீட் பண்ணிட்டாரு. கடந்த வருடம் வந்த கங்குவா திரைப்படத்துக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது ஜோதிகா அவர்கள் மட்டும்தான் அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த டைமும் அவங்க சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு அவங்களுடைய ரசிகர்களால சொல்லப்பட்டு வருது. இப்போ ஜோதிகா பண்ணிருக்க இந்த செயல் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பாலிவுட்ல மிஷனுங்கிற திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் கியாரா அத்வானி. ரீசெண்டா ராம் சரண் கூட கேம் சேஞ்சர் திரைப்படத்துல பேன் இந்திய மொழிகள்ல நடிச்சிருந்தாங்க. 2023ல சித்தார்த் மல்கோத்ராவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்க இந்த விஷயத்த இவங்க ரொம்பவே ஹாப்பியா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.